சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். என்ன நடந்துச்சு இன்னைக்கு? பிலிக்ஸ் சார் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணதா சொல்றாங்க மத்திய குற்றப்பிரிவு போலீஸ். என்ன நடந்துச்சு மேடம்? மார்னிங் 6:30 போல தான் நாங்கள் யூஸ்வலாக எடுத்திருக்கோம். அந்த டைமில் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போய் நியூஸ் பேப்பர் வாங்குறதுக்காக போயிருந்தாரு. நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு காஃபி யூஸ்வலாக சாப்பிட்ற டைமு அது. நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது கதவு தட்டினாங்க. கதவு திறந்த உடனே ஒரு லேடி எஸ்ஐ இருந்தாங்க. அவங்க பேர் எனக்கு தெரியாது. அவங்க கூட வந்து ஒரு 4 பேரும் வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க சைபர் கிரைம்ல இருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னாங்க. அப்ப உள்ளார வாங்க மேடம் அப்படின்னு. அவங்க கொஞ்சம் தயங்கினாங்க. நான் சொன்னேன் இல்ல இட்ஸ் அ பிளாட் சிஸ்டத்துல நாங்க இருக்கிறோம், பக்கத்து வீடெல்லாம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, நீங்க உள்ளார வாங்க அப்படின்னு சொன்னேன் நான். அதனால அவங்க 5 பேரும் உள்ளார வந்தாங்க. அப்புறம் வந்து நாங்க கேட்டோம். எங்க ஹஸ்பண்ட் கேட்டாரு, ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, அவர் கேட்டாரு அரெஸ்ட்டுங்களா அப்படின்னு கேட்டாரு. அப்ப வந்து அவங்க சொன்னாங்க ஆமா சார் அரெஸ்ட் தான் சார் அப்படின்னாங்க. அப்புறம் எங்க ஹஸ்பண்ட் சொன்னாரு, நான் இப்போ நான் ஃப்ரெஷன் அப் ஆகல, ஒரு 2 minutes நீங்க டைம் கொடுங்க, ஜஸ்ட் ஐ வாஷ் மை ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை கழுகிட்டு, ட்ரெஸ் கூட சேஞ்ச்லாம் பண்ணல, எதுவும் பண்ணல. ஒரு 7 o'clock வந்திருப்பாங்க. ஒரு 7 o'clock வந்திருப்பாங்க. 7:11க்கு அவங்க லிஃப்ட்ல போகும்போது மட்டும் நான் வந்து என்னோட போன்ல இருந்து ஒரு வீடியோ எடுத்தேன். அந்த லிஃப்ட் உள்ளார என்ட்ரி ஆகும்போது அது மட்டும்தான் நான் எடுத்தேன். அப்ப வந்து அதுக்குள்ளார வந்து எங்க நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவங்க யூனிஃபார்மோட வந்திருந்தாங்க. அவங்க ஒரு 5 பேர் வந்திருப்பாங்க. அவங்களும் மேல ஏறி வந்துட்டாங்க, எங்களோட பிளாட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ எல்லாம் வந்து 10 minutes தான். ஆனா எனக்கு தெரியாது அரெஸ்ட்னு சொல்லிதான் தெரியும் உங்களுக்கு. என்ன சொன்னாங்க போலீஸ் சைட்ல இருந்து? வேற எதுவுமே அவங்க, நானும் கேட்கல, பதட்டத்துல என்னால ஒண்ணும் கேட்க முடியல. அவங்களும் சொல்லல, கான்டாக்ட் நம்பரும் தரல, எந்த ஸ்டேஷன்ட்டு ஒன்னும் சொல்லல. நான் ஒரு இப்போ கிளம்பும் போது அவங்க கிட்ட கேட்டது ஒண்ணுதான், கமிஷனர் எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க கமிஷனர் ஆபீஸ்க்கு நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னாங்க. அது எனக்கு அந்த கமிஷனர் ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியாது, எக்மூரா இல்லாட்டி வெப் ஏரியா சம்திங் அப்படின்னு. நான் அதுக்கப்புறம் நான் எங்க அட்வொகேட் கிட்ட பேசினப்ப அவங்க சொன்னாங்க இங்க 2 இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வேற எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்கல. மேடம் இப்ப ஒரு வழக்குல அரெஸ்ட் பண்ணணும்னா ஒரு பொது பிரச்சனைக்கு பத்திரிகையாளர்கள் அவங்க கைது பண்றதும், அவங்க வீட்டுக்கு வந்து மிரட்டி கைது பண்ணி கூட்டு போறது எப்படி பாத்தீங்க? இது ஃபர்ஸ்ட் டைமே நான் பார்த்துட்டேங்க. அதனால எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கருத்து சுதந்திரம் நிஜமாவே இருக்குதா இல்லாட்டி கிடையாதா? அதர்வைஸ் ரெட் பிக்ஸ் அப்ப மட்டும்தான் இப்படி நடக்குதா அதுவும் தெரியல. அது ஒண்ணுதான் எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்குது. எங்க ஹஸ்பண்ட் ட்ரூத்துக்காக மட்டும்தான் நிப்பாரு. He wants to do journalism in a very right sense. கரெக்டா பண்ணணும், ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்படிதான் அவர் நினைச்சு, அவர் இதை விரும்பிதான் இந்த ஜேர்னலிசமே எடுத்து he wants to claim that he has to be true to his profession. அது மட்டும்தான் எனக்கு தெரியும். இது வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது எங்களுக்கு. நாங்க ரொம்ப, அவர் எப்பவுமே சொல்லுவார் ட்ரூத் மட்டும்தான் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லுவாரு. அது எப்பவுமே எல்லா இடத்துலயும் எங்ககிட்ட சொல்றது இது மட்டும்தான் பதிவு பண்றாங்க. அதுக்காக மட்டும்தான் நானும் அவர் கூட இவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கிறேன். இல்லாட்டி அவர் வேற மாதிரி பேசுறது மாதிரி இருந்திருந்தானா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் நான் வந்து ஆஸ் அ ஃபேமிலி, எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நாங்களும் இவ்வளோ ட்ரூத்ஃபுல்லான ஒரு மனிதர் கூட நான் வாழறேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருமையா இருக்குது. ஏன்னா அவர் உண்மையை மட்டும்தான் எல்லார்கிட்டயும் சொல்லணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். இனிமே கோர்ட் ஒன்லி ஹேஸ் டு டிசைட், எங்களுக்கு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஸோ ஐ ஹாவ் டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஃப்ரம் த கோர்ட் சைட்ல இருந்து என்ன சொல்ல போறாங்க, அதை நம்பி தான் நான் இருக்கிறேன். வதந்தி பரப்புவதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அடிப்படையில் கைது பண்ண சொன்னாங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. வதந்திங்கிறது வந்து எது வதந்தின்னு தெரியலையே நம்மளுக்கு. இப்ப கோர்ட் வந்து சொல்லட்டும், எனக்கு அதை பத்தி சொல்றதுக்கு தெரியல எனக்கு. ஓகே, தேங்க்யூ.